வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சிறையில் இருந்து வெளிவந்தவுடன் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இணையதள பக்கத்திலும் பதிவு ஒன்றை செய்துள்ளார். திறமை உன்னிடம் இருக்கிறது, மீண்டும் அமைச்சராக கூடிய நாள் வரக்கூடியது. மிகவும் முக்கியமாக வெளிப்படையாக அமைச்சராக கூடிய அனைத்து திறமைகளும் நீதிமன்றம் கூறியதுபடி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவில் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எனது அருமை நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று இணையதள பதிவு ஒன்றை செய்துள்ளார். இது மகிழ்ச்சியாக அவர் பதிவு செய்திருந்தாலும் மாதம் 150 கோடிக்கு மேலாக மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுப்பதாகத்தான் தெரிய வருகிறது. 2 முக்கிய பதவி வழங்கப்படுகிறது. மின்சாரம் மற்றும் மதுபான பதவி வழங்கப்படுவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாதங்கள் சிறையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மௌனமாக எந்த ஒரு உண்மைகளையும் கூறாமல் திமுகவை காப்பாற்றிவிட்டார் என்று திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பையும் பெருமையையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த 2 இலாக்காக்களை மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களிடம் ஒப்படைக்குமேயானால் அமைச்சரவையில் மாற்றம் நிகழும், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற அனைத்து தகவல்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சராக இருந்தபொழுது மாதம் 157 கோடி ரூபாய் கோபாலபுர குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டதாக புகார்களும் எழுந்தது. மீண்டும் அதுபோன்ற செயலில் ஈடுபடுவாரா? செந்தில் பாலாஜி இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற அளவிற்கு எந்த ஒரு அமைச்சகமும் இதுவரை கோபாலபுர குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பொழுது அமைச்சர் பதவி ஏற்பார் என்ற அனைத்து தகவல்களும் அடுத்தடுத்ததாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் ஏற்கனவே பொன்முடி அவர்களே அமைச்சராக்க முடியாது என்று கூறியது போல் செந்தில் பாலாஜிக்கும் கூறுவாரா என்ற ஒரு கேள்வியும் இணையதள பக்கத்தில் எழுதப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி ஒன்றும் கிடையாது. ஊழல் வழக்கில் சென்றவருக்கு எப்படி அமைச்சர் பதவியை கொடுக்க முடியும் என்று மக்கள்தான் வீதியில் இறங்கி போராட வேண்டும். இது சரியான கருத்தா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.